ஒருவேளை இன்னைக்கு தனிமை உள்ளவர்களாய், ஆதரவற்றவர்களாய், விசாரிப்பற்றவர்களாய், துக்கத்தோடு வேதனையோடு கூட இன்றைக்கு காணப்பட்டு கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பயப்படாதிருங்க. இயேசு நம்மளை விசாரிக்கும்படியாய் தேடி வருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே தேவன் இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஆமென், அல்லேலூயா. ஆகாரை விசாரித்தவர், பிரவிக்குடனாகிய அந்த சகோதரனை விசாரித்தவர், இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் விசாரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒருவேளை உலகம் நம்மளை விசாரிக்காம இருக்கலாம், உங்க பெற்றோர்கள் உங்களை விசாரிக்காம இருக்கலாம், உங்க நண்பர்கள் விசாரிக்காம இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவர். கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவர் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய தேவை என்ன? என்னை யாராவது விசாரிக்கணும், என் துக்கத்தை கண்டு விசாரிக்கணும், என் பாடு, என்னுடைய வேதனைகள், என்னுடைய கஷ்டம், என்னுடைய போராட்டம், என்னுடைய மனக்கலக்கம், இவைகளில் இருக்கிறேன், என்னை யாராவது என்னை வந்து விசாரிக்க என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறவர்கள் ஆயிரம் பேர் உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. யாரிடத்திலாவது என்னுடைய இதயத்தை கொட்டிவிட வேண்டும் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற, கண்ணீரோடு கூட காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க காணப்பட்டு கொண்டிருப்பீன்னு சொன்னா, கர்த்தருடைய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் திட்டமாய் சொல்லுது, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை இருக்கிறபடியால் உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்க. உலகம் ஒருவேளை நம்மளை விசாரிக்காமல் இருக்கலாம், உலகம் நம்மளை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், உலகம் நம்மளை கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள், உங்களுடைய உற்றார், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே யாரும் என்னை விசாரிக்கவில்லையே, நான் தள்ளப்பட்டு இருக்கிறேனே, என்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, என்னை விசாரித்து என்னுடைய காரியங்களை நிவர்த்தி செய்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு கூட காணப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை கண்டும் காணாது இருக்கிறவர் அல்ல. உங்களுடைய கண்ணீரை கண்டு விசாரிப்பார், உங்களுடைய துக்கத்தை கண்டு விசாரிப்பார், உங்களுடைய வேதனைகளை கண்டு விசாரிப்பார். கலங்காதிருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நன்றாய் தெரியும் ஆகாரை குறித்து. ஆபிரகாமும் சாராளும் ஆகாரை அனுப்பிவிட்டார்கள், வனாந்தரத்திலே போய் கொண்டிருக்கிறாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கண்டுகொள்ளாத போது இருந்து விடவில்லை. ஆகாரை கூப்பிட்டார். ஆகாரே, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன நடந்தது? ஏன் துக்கித்து இருக்கிறாய்? ஏன் அழுது கொண்டு போகிறாய்? ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் என்று கர்த்தர் வனாந்தரத்திலே காணப்பட்ட ஆகாரை அவர் விசாரித்தார் என்பதாய் வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர், ஒரு தாயை போல் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு தனிமை உள்ளவர்களாய், ஆதரவற்றவர்களாய், விசாரிப்பற்றவர்களாய், துக்கத்தோடு வேதனையோடு கூட இன்றைக்கு காணப்பட்டு கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பயப்படாதிருங்க. இயேசு நம்மளை விசாரிக்கும்படியாய் தேடி வருவார். ஆகாரை தேடி சென்றார்.
ஆகாரை தேடி சென்று விசாரித்தார். உனக்கு என்ன சம்பவித்தது சொல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றூராய் கிடந்தவனை கர்த்தர் விசாரித்தார். அவனை குற்றூராய் விட்டு போய்விட்டார்கள். எருசலேமிலிருந்து எரியோக்கு கடந்து சென்றான். தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் வேறு பக்கமாய் கடந்து சென்ற பொழுது அவன் கள்ளர் கையிலே மாட்டி அவன் குற்றூராய் விட்டு போய்விட்டார்கள். கர்த்தர் அவனை போய் விசாரித்தார். அவனை தேற்றினார். அவனை சத்திரக்கார கையிலே கொண்டு ஒப்பு கொடுத்து அவனை விசாரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மளை விசாரிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நடந்து செல்லும் பொழுது அங்கே பிரமிக்குடனாகிய ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் கதறி கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பயங்கரமான கூட்டம். அவனால் உள்ளே கடந்து செல்ல முடியவில்லை. ஆனால் சத்தமிட்டு அவனை கூப்பிட்டான் என்பதாய் வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, அவனுடைய கூக்குரலை கேட்டு, அவனுடைய அழுகுரலை கேட்டு கர்த்தர் கேட்ட ஒரு வார்த்தை என்ன? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே தேவன் இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. ஆகாரை விசாரித்தவர், பிரமிக்குடனாகிய அந்த சகோதரனை விசாரித்தவர், இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் விசாரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை உலகம் நம்மளை விசாரிக்காம இருக்கலாம், உங்க பெற்றோர்கள் உங்களை விசாரிக்காம இருக்கலாம், உங்க நண்பர்கள் விசாரிக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறதா இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை சுமக்க வேண்டாம், கவலையினால வருந்த வேண்டாம். ஏசப்பா உங்களை தேடி வருவார், உங்களை விசாரிப்பார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய கவலைகளை மாற்றுவார், துக்கங்களை மாற்றுவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார். உங்களுடைய வியாதிகளை நீக்கி கர்த்தர் உங்களை விசாரிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, அவர் உங்களை விசாரிக்கிறார் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாளில் விசாரிப்பட்டிருக்கிற கோடான கோடி ஜனங்கள் உண்டு, சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. ஆண்டவரே, இந்த நாளில் என்னை யாரும் விசாரிக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவன் ராத்திரி வேளையிலே, இந்த பகல் வேளையிலே, அப்பா பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளை நீ சந்திப்பீராக. ஆகாரை சந்தித்தது போல, ஏசப்பா அந்த அருமையான பிரமிக்குடனை சந்தித்தது போல இப்பொழுது உடைய பிள்ளைகளை சந்தித்து நீ ஆறுதல் படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவாய் உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.